வணக்கம் மக்களே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு அளவு சுடிதார் ஒன்று வச்சு கட் பண்ண போகிறேன். 55 இன்ச்சு மெஷர்மெண்ட் அளவு இது. இது எப்படி வெட்டலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சுடிதார் கட்டிங் கொண்டு போட போகிறேன். ஒரு அளவு சுடிதார் வச்சு கட்டிங் கொண்டு போட போகிறேன். அதுக்கு 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இதில் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வச்சுட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கொள்ளலாம். இதில் மெஷர்மெண்ட் வந்து 55 இன்ச்சு செஸ்ட் அளவு. கொஞ்சமாக பெரிய அளவு தான். நம்ம அளவு சுடிதாரை வச்சு கட் பண்ணலாம். சுடிதாரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு கொஞ்சமாக விலகாமல் இருக்க பின்னுகளை குத்தி கொள்ளலாம். இப்போ ஷோல்டர் அளவு அதுக்கு தையலுக்கு விடுத்து மேலுக்கு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் தையலுக்கு விட்டுட்டு இப்போ நெக்கோட ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அது தையலுக்கு விட்டுட்டு இப்போ இதிலிருந்து நான் 1 இன்ச்சு நெக்கு நான் பதிச்சு எடுக்கிறேன். ஆம்கோல் அளவு ரெடி அளவு வச்சுட்டு தையலுக்கும் வச்சுட்டு ஓப்பன் பக்கமும் நான் 1 இன்ச்சு அதிகமாக எடுக்க சொன்னதால் 1 இன்ச்சு அதிகமாக எடுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கும் தையலுக்கு 3/4 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம சுடிதாரை ரெடி அளவை மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் சீம் அலவன்ஸ் விடணும். 1.5 இன்ச்சு அப்படியே விட்டால் போதும். அதிகம் விட்டால் அந்த சைடில் சுருக்கம் மாதிரி வரும். ஓப்பன் பக்கம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அதை வரைஞ்சி எடுக்கலாம். அதிகம் விட தேவையில்லை. 1.5 இன்ச்சு அதிகம்தான். நம்ம தைச்சிட்டு ஒரு அளவுக்கு சுருக்கங்களை பார்த்துட்டு நம்ம அதை வெட்டி எடுக்கணும். வாட்டம் வரைஞ்சி எடுக்கலாம். நான் சுடிதார் இருக்கிற அளவுக்கு நான் வரைஞ்சி எடுக்கிறேன். ஏன்னா அந்த லைனிங் நம்ம 1 இன்ச்சு மடித்து தைக்க உள்ளுக்கு இருக்க வேணும். சுடிதாருக்கு உள்ளுக்கு 1 இன்ச்சு இருக்கணும் லைனிங். நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். மார்க் பண்ணின ஷோல்டர் அளவு மற்ற எல்லா மார்க்கையும் வரைஞ்சி எடுத்துக்கொள்வோம். ஆம்கோல் மார்க் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு ஆம்கோல் அந்த வளைவு அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதில் வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். அது இருக்காண்டு இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். பெரிய அளவுகளுக்கு
ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நல்லா. ஜூனுக்கு தான் போடுறேன். நம்ம டிசைனுகள் திருப்பி வைக்கிறோன்னு சொன்னால் நெக்கை வெட்டாமல் விட்டுட்டு அப்புறம் வெட்டி எடுத்து கொள்ளலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதோட ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரண்ட் நெக்கில் நான் ஒரு 6 இன்ச்சு அப்படியே வச்சுருக்கேன். அதை யூனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வோம். அப்புறம் டிசைன் வைக்கிறேன்டா மாற்றி வரைஞ்சி எடுத்து வைக்கும்போது டிசைனர் வைக்கிறேன்டா அப்புறம் வைக்கலாம். இப்போ ஸ்லீவை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்வோம். லைனிங் அந்தபடியாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டாலும் போதும். அதிகம் விட தேவையில்லை. பிடிச்சி தைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அது தையலுக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்களோட ரெடி அளவு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட லூஸும் அப்படியே சீமில் வச்சு 1.5 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இந்த குழிவாவில் நம்ம ஒரு வளைவு வளைச்சி ஸ்லீவை வெட்டுவோம். இந்த பெரிய அளவுகளுக்கு மேல் வளைச்சி தான் அந்த ஸ்லீவை வெட்டி எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த தசைகள் கொஞ்சம் முதுகில் அதிகமாக இருக்கும். அப்படி வெட்டினா தான் அந்த இழுத்து பிடிக்காமல் இருக்கும். நம்ம நார்மலாக உள்வளைவு அப்படி வெட்டக்கூடாது. வெட்டினா அந்த முதுகில் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு நல்லா மார்க்குகளை பண்ணி வச்சுக்கொள்ளலாம். மெயின்களாத்தில் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டி எடுத்துக்கொண்டால் நல்லா. எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்கிறோன்னு சொன்னால் துணி இருந்தால் நல்ல நமக்கு. ஸ்லீவையும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் பார்ட் 2 போடுறேன். இதில் கட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். கட்டிங் மட்டும் இதெல்லாம் பாருங்கள்.
வேறு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இதில் நெக்கு டிசைனுகள் இது மாதிரி மாற்றம் செய்கிறேன்னு சொன்னால் ஸ்டிச்சிங் வீடியோவில் போட்டு தைச்சி காட்டுறேன். பேக்கு ஃப்ரண்ட்டு மற்றது வேறு ஸ்லீவ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.